இந்த கடை பிரியாணி என்னங்க இப்படி இருக்கு? வாங்க என்னாச்சுன்னு பார்ப்போம். வணக்கம் மக்களே, ஜம்முன்னு வெடிய காத்தால கோவளம் பீச் போய் சன்ரைஸை பார்த்துட்டு நம்ம ஃபேவரட் ஸ்பாட் வந்து ஒரு டீயை போட்டு ரூம் வந்தாச்சு. வந்து பார்த்தா நம்ம பசங்க காலை உணவு ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு புகை ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபிஃபா கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம தலைவர் படத்தை போட்டு பார்த்துட்டு இருந்தோம். மதியம் ஆயிடுச்சு, பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்க பக்கத்துலேயே சக்கத்தான ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்கடா சாப்பிட போலான்னு கூப்பிட்டா, இல்லை மச்சான் பார்சல் வாங்கிட்டோம், ரொம்ப முறையா இருக்குன்னு நானுங்க. சரி நானும் சகாயமும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடைக்கு லேண்ட்மார்க்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்திருக்க கடையே ஒரு லேண்ட்மார்க் தான். ஆமாங்க, சிறுசேரியில மணிஷ் தம் பிரியாணி தெரியாத ஆள் யார் இருக்கா? நாங்க ஐபிஎல் சிக்கன் பிரியாணி தான் வாங்கலான்னு போனோம். அது கிடைக்காததுனால சிக்கன் பிரியாணி வேல்யூ பேக்ல ஒரு 3, ரெகுலர்ல 1 வாங்கிட்டோம். டோட்டலா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து 740 ருபீஸ் ஆச்சு. உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆம்பியன்ட் நீட் அண்ட் காமா இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ்ல பையா பார்சல் கொடுத்துட்டாரு. நாங்களும் வாங்கிட்டு ரூம்க்கு வந்துட்டோம். உடனே எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டு பசங்களை உட்கார வச்சு அன்பாக்சிங் போட்டோம். நம்ம பாக்குறது வேல்யூ பேக்கு 149 ருபீஸ்க்கு ஒரு ஆள் தாடாத்தியா சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. கூடவே ரைத்தா, சிக்கன் குழம்பு, பிரிஞ்சால் கிரேவி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் அதிரி புதிரியா இருந்துச்சு. 10க்கு 9 கொடுக்கலாம். டேஸ்ட்ல சும்மா மிரட்டி விட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இல்ல, இனி எப்ப சிறுசேரி போனாலும் இந்த கடையில ஒரு ஸ்டாப் போட தான் போறேன். அடுத்ததா கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் ஸ்பாட்ல போய் ஒரு முட்டை பாக்ஸ் ஒன்று போட்டு நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஒரு டாட்டாவை போட்டு கிளம்பிட்டேன். போற வழியில வழக்கம் போல என்னோட பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டே போனேன். ஒரு 6:30 போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஊருக்கு கிளம்பிட்டேன். இப்பதான் ரியலான ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தடவை இவங்களாம் தான் நமக்கு கிடைச்ச புது ஃபாலோவர்ஸ். இதுல ரமணின்றவங்க நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோவர். இவங்க 2 பேரும் நம்ம கல்லூரி தோஸ்து, இவங்க 2 பேரும் நம்ம ஸ்கூல் தோஸ்து. அவங்களோட சேர்த்து ஆல்ரெடி இருக்க 365 பேர்த்துக்கும் என்னோட முதற்கண் வெல்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.